டெல்லில என்னதான் நடக்குது? இது எங்கருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மே 3 அன்னைக்கு நீட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இந்த நீட் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல வந்து லீக் ஆயிடுச்சு. ஸோ இந்த நீட் எக்ஸாம் வந்து செல்லாதுன்னு சொல்லி ரத்து பண்ணாங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இது கஷ்டப்பட்டு படிச்சு எழுதியிருந்தாங்க. ஸோ இது கேன்சல் பண்ணத கேள்விப்பட்டு ஒரு சில பேர் வந்து சூசைட் பண்ணதா வந்து இன்ஃபர்மேஷன் வந்தது. ஆனா வந்து அஃபிஷியலா இவங்க இதுக்காக தான் சூசைட் பண்ணாங்கன்ற மாரி இன்ஃபர்மேஷன் எதுவுமே வரல. ஸோ இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அது இன்வெஸ்டிகேஷன்ல தான் இருக்கு. ஸோ அந்த ரிசல்ட் வந்த உடனே தான் நம்மளுக்கு தெரியும் அவங்க எதனால இறந்தாங்கன்னு சொல்லி. அண்ட் இந்த ஒரு விஷயத்த வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து இது கையில எடுத்து அவங்க வந்து ஒரு புரொடெஸ்ட் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுல வந்து 3 கோரிக்கை வைக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இறந்தவங்களோட குடும்பத்துக்கு வந்து தலா 1 கோடி வந்து குடுக்கணும்னு சொல்லிட்டு, 2வது பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து தர்மேந்திர பிரதான் வந்து ரிசைன் பண்ணணும்னு சொல்லி அவங்க வந்து புரொடெஸ்ட் பண்றாங்க. 3வது பார்த்தீங்கன்னா, சோனம் வாங்சாக் வந்து அவர வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அவர வந்து நீங்க வந்து விடுதலை பண்ணணும் அப்டின்ற மாரி புரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த புரொடெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, நெறைய யங்ஸ்டர்ஸ், ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து கலந்துக்குனாங்க. சோ இந்த புரொடெஸ்ட்ட வந்து நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போறதுக்காக பார்லிமெண்ட்ட நோக்கி அவங்க போனாங்க. அப்டி போம்போது பார்த்தீங்கன்னா, போலீஸ் அவர்கள் வந்து அவங்கள தடுத்து நிறுத்தும்போது தள்ளுமுள்ளாகி, போலீஸ் வந்து ஸ்டூடண்ட்ஸ அடிக்க ஆரம்பிச்சு, ஸ்டூடண்ட்ஸும் சில பேர் வந்து போலீஸ வந்து தாக்குனாங்க. சோ அந்த வீடியோ நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். இன்னைக்கு நடந்த மெயினான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்து ஸ்டூடண்ட்ஸ் மேல பெல்லட் புல்லட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இந்த பெல்லட் புல்லட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஸ்கின்ல பட்டதுன்னா, நம்ம ஸ்கின் எல்லாமே வந்து ஹோல்ஸ் ஹோல்ஸா ஆயிடும். அண்ட் நம்ம கண்ல பட்டாலும் நம்ம கண்ணு வந்து போறதுக்கான சான்சஸே அதிகமா இருக்கு. இந்த பில்லட் புல்லட்ஸ்ன்றது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு துவள்கள் மாரி இருக்கும். அதாவது தூள் மாரி தான் இருக்கும். ஆனா டெல்லி போலீஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க இந்த மாரி பில்லட் புல்லட்ஸ் வந்து யூஸ் பண்ணல. இத வந்து சோசியல் மீடியால வந்து மிஸ்லீட் பண்றாங்க. சோ நாங்க வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த போராட்டத்துல இருந்து 25 வயசு யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாரி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிக்கிறதா வந்து நியூஸ் வந்திருக்கு. ஆனா இன்னும் வந்து அது அபிஷியலா வந்து வரல. கூடிய சீக்கிரம் நம்மளுக்கு வந்து தெரிய வந்துரும். சோ இந்த மாரி போராட்டம் வந்து தீவிரமா அடைஞ்சிட்டு இருக்கு. ஆனா பிஜேபி பார்த்தீங்கன்னா, இந்த 3 கோரிக்கையில 1 கூட நிறைவேத்தல. இந்த எஜுகேஷன் மினிஸ்டர வந்து ரிசைன் பண்ண வச்சாலே போதும். போராட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். ஆனா பிஜேபி ஏன் இவர வந்து ரிசைன் பண்ணாம இன்னும் வந்து வச்சுன்னு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு அரசியல் இருக்கு. ஒடிசால இதுவரைக்கும் பாஜக வந்து ஜெயிச்சதே கிடையாது. பாஜக இப்ப வந்து அங்க ஆட்சியில இருக்கிறதுக்கு ஒரே காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தர்மேந்திர பிரதான் தான். சோ இவரோட தயவு தேவை பிளஸ் ஒடிசால இவரோட வேல்யூ வந்து அதிகமா இருக்கிறதுனால தான் இவர வந்து இங்க ரிசைன் பண்ண விடாம பண்றாங்க. சோ மாணவர்கள் வந்து இப்படி போராடிட்டு இருக்கும்போது கவர்ன்மெண்ட் வந்து அவங்க கோரிக்கை வந்து நிறைவேத்தணும். சோ இவர ரிசைன் பண்ண வைக்கிறதுனால கவர்ன்மெண்ட்க்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அது ஏன் பண்ண மாட்றாங்கன்னு தெரியல. சோ இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ ஆல்.